நீங்க தமிழ்நாட்டுக்குள்ள பொறுத்தவரைக்கும் ஒரு கருத்த நீங்க சொல்றீங்கன்னு வச்சுக்கங்களேன். ஏதாவது ஒரு கருத்து எடுத்துக்கங்க. இல்ல வந்து ஏதாவது ஒரு செய்தி எடுத்துக்கங்க. அந்த செய்திக்கு கீழ போய் பாருங்க. அதாவது ஒரு Facebook அக்கவுண்டோ, இல்ல Twitter அக்கவுண்ட்லயோ ஒரு செய்திக்கு கீழ போயிட்டு வந்து சில கமெண்ட்ஸ் போய் நீங்க படிக்கிறீங்க. அந்த கமெண்ட்ல என்ன எழுதியிருப்பாங்கன்னா, "நாடு இருக்கிற நிலைமைக்கு இது தேவையா?" அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அந்த செய்திய பாருங்க. செய்தி என்ன இருக்கும் தெரியுமா? சினிமா செய்தியா இருக்கும். சினிமா விகடன்னு ஒரு பேஜ் இருக்குன்னா, அந்த சினிமா செய்திகள் தான் அவங்க போடுவாங்க. பிகைன் வுட்ஸ் அப்படின்னு எடுத்தீங்கன்னா, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அரசியல் சம்மந்தப்பட்ட நிகழ்வுகள வந்து கவர் பண்ணுவாய்ங்க. ஆனா மேக்ஸிமம் பிகைன் வுட்ஸ்ன்னே பேர் வச்சிருக்கான். அதாவது அந்த கோலிவுட்டுக்குள்ள இருக்கிற செய்திகள வந்து போடுறவன். அதே மாரி கலாட்டா.காம் அதே மாரி தான். இந்தியா கிளீஸ் அதே மாரி தான். இவங்க எல்லாம் வந்து என்டர்டெயின்மென்ட் பேஜ். இவங்களுக்கு எது கிடைச்சாலும் அந்த செய்திய போடுவாய்ங்க. அதுக்குள்ள நான் மேக்ஸிமம் வந்து ஒவ்வொரு வாட்டியும் அந்த நியூஸ் சேனலுக்குள்ள செய்தி பார்க்கும்போதோ, இல்ல வந்து இந்த சினிமா சம்மந்தப்பட்ட செய்திகளுக்குள்ள வந்து பார்த்தா, முதல் கமெண்ட்டே என்னவா இருக்கும்னா, "நாடு இருக்கிற நிலைமைக்கு இது ரொம்ப தேவையா? நாட்டுல இருந்து விவசாயிகளோட பிரச்சனைலாம் முடிஞ்சு போச்சு. விவசாயிகளோட நீட் வந்து விலக்கு வந்துருமா?" இப்படிலாம் கேட்டுட்டு இருப்பாய்ங்க. எனக்கு என்ன ஆச்சரியமா இருக்குன்னா, நீங்கலாம் எப்புட்றா இது உங்களுக்கு வந்து எதுக்கு இதுக்கு நேரம் கிடைக்குதுன்னு எனக்கு முதல்ல புரியல. முதல் விஷயம் என்னன்னா, ஒருத்தன் வந்து ஒரு கருத்த சொல்றான். இப்ப நான் வந்து சினிமா ரிவ்யூ போடுறேன்னா, கீழ ஒருத்தவங்க வந்து யாரோ ஒருத்தவங்க கமெண்ட் போடுவாங்க. என்ன போடுவாங்கன்னா, "ஆமா இதனால வந்து நாட்டுக்கு என்ன பலன்?" நாட்டுக்கு ஒரு பலனும் கிடையாது. சரி நாட்டுக்கு என்ன பலன்? இப்ப நான் பேசுறது எல்லாமே நாட்டுக்கு பயன்படுற மாரி ஒரு பலன பேசுறேன்னு வச்சுக்கங்க. எத்தன பேர் கேட்பீங்க? சரி சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் வந்து ஒரு லோன் சம்மந்தப்பட்டதுக்காக ஒரு கன்டென்ட் பண்றான். அத உட்காந்து நான் பேசிட்டு இருக்கேன். எத்தன பேர் கேட்பீங்க? எத்தன பேர் அத உட்காந்து பார்ப்பீங்க? நாட்டு மேல அக்கறை இருக்கவங்க வந்து பார்ப்பாய்ங்க. தமிழ் சம்மந்தப்பட்ட என்ன சொல்றது? தமிழுடைய இலக்கியங்கள் வச்சு 14 கீழ்க்கணக்கு நூல்கள் இருக்கு. எல்லா நூல்கள பத்தி உட்காந்து பேசுனா உட்காந்து பார்த்துருவியா? எனக்கும் பேசணும்னு ஆசை தான். எத்தன பேர் பார்க்குறீங்க? 100 பேர் பார்ப்பீங்க. அந்த 100 பேர் பார்த்தீங்கன்னா, நான் வந்து 10,000 வீடியோ போட்டா தான் எனக்கு மாசத்துக்கு வந்து ஒரு 5,000, 6,000 வரும். YouTubeஅ பொறுத்தவரைக்கும். ஸோ இத ஒரு தொழிலா பண்றவன் அத பண்ணவே முடியாது. ஸோ ஆடியன்ஸ்ன்னு ஒண்ணு இருக்காங்கல்ல, அந்த ஒவ்வொரு ஆடியன்ஸுக்கும் ஒவ்வொரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். அதுக்கு தான் வந்து கன்டென்ட் பண்றாங்க. இவங்களுக்கு ஒரே எக்ஸ்பெக்டேஷன் என்ன தெரியுமா? செய்திக்குள்ள எப்ப பார்த்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா, நாட்டோட அக்கறை மாரியே காட்டிட்டு இருக்கணும். இங்க இருக்க அரசியல்வாதிங்க எப்படி எதிர்பார்க்குறாங்களோ, இந்த அரசியல் சம்மந்தப்பட்ட விஷயங்களையே பார்க்க வேண்டியதாவே இருக்கணும் இவங்களுக்கு. எத பார்த்தாலும் அரசியல பேசிட்டே இருக்கணும். பேசி என்ன பண்ண போறோம்? நம்ம என்னதான் உருட்டி உருட்டி பேசி மக்களுக்கு நல்லது சொல்றேன்னு சொல்லி வந்து பேசினாலும், நீங்க என்ன பண்ண போறீங்க? ஓட்டு போட போறதா அந்த டைம்ல வந்து காசு வாங்கிட்டு பாதி பேர் ஓட்டு போடுறான். இல்ல எனக்கு இந்த கட்சி பிடிக்கும், அந்த கட்சி கட்சி பிடிக்கும்னு சொல்லி அந்த கட்சிக்கு தான் ஓட்டு போட போற. அப்புறம் உங்களுக்குன்னு உட்கார்ந்து நாட்டுக்காக நல்லது பேசி என்ன பிரயோஜனம்? எவனாவது ஒருத்தன் நல்லதுக்கு அரசியலுக்குள்ள வந்துட்டானா 1008 கேள்வி. வண்டையா கேள்வி கேட்கறீங்க. அப்புறம் எவன் அரசியலுக்கு வருவான்? எவனும் வரமாட்டான். எனக்கு வந்து ஒரு 5 வருஷம் வந்து நான் களத்துல அரசியலுக்குள்ள உட்கார்ந்து வேலை செஞ்சுட்டு இருந்ததுலருந்து ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிட்டேன். மக்கள பொறுத்தவரைக்கும் மக்கள தப்பு சொல்லக்கூடாது. பொதுவான மக்கள் 8,00,00,000 பேரையும் நம்ம ஒட்டுமொத்தமா தப்புன்னு சொல்லிற முடியாது. ஓகே. ஒத்துக்கிறேன். 100% ஒத்துக்கிறேன். உங்கள வந்து தப்பே சொல்லக்கூடாது. ஆனா நம்ம எல்லாம் சரியா இருக்கிறோமா? சோசியல் மீடியால கமெண்ட் போடுற இடத்துல மட்டும் தான் நீலாம் வந்து நாட்டுப்பற்றோட இருக்கிற. எவனாவது ஒருத்தன் களத்துல இறங்கி வந்து வேலை செய்ய முடியுமா? உன் ஏரியால இருக்கிற கவுன்சிலர போய் நீ கேள்வி கேட்டுருவியா? என் வார்டு மெம்பர கேள்வி கேட்டுருவியா? என் வட்ட செயலாளர கேள்வி கேட்டுருவியா? முடியாதுல்ல. அதெல்லாம் முடியலன்னு தானே உன்னோட ஃபோட்டோ கூட போடாம உட்காந்து நீ கருத்து பேசிட்டு இருக்கிற. ஸோ அதே மாரி ட்விட்டர்ல உட்காந்துட்டு பேசிட்டு இருப்பாய்ங்க. அப்புறம் யூடியூப்ல உட்காந்து கதறிட்டு இருப்பாய்ங்க. எல்லாம் கமெண்ட் போராளிகள் தான் இந்த உலகத்துல அதிகம். அதுவும் உண்மையாக தமிழ்நாட்டுக்குள்ள ரொம்ப ரொம்ப மோசம். நான் தமிழ்நாடு மட்டும் தான் இப்படி இருக்குன்னு நினைச்சேன். தெலுங்குல இருந்து எல்லா இண்டஸ்ட்ரியிலும் அப்படிதான் இருக்குது. அவங்க ஓரளவுக்கு பரவால்ல. அவங்க வந்து சினிமா சண்டைன்னா சினிமா சண்டை மட்டும் போடுறான். அரசியல் சண்டைன்னா அரசியல் சண்டை மட்டும் போடுறான். ஆனா நம்ப ஊர்ல அரசியல பத்தி பேசினா சினிமாவ பத்தி பேசுவான். சினிமாவ பத்தி பேசினா அரசியல பத்தி பேசுவான். நம்ம மக்களே வந்து ஆன்லைன் மக்கள். அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா, என்னத்த பேசுறதுன்னே தெரியாம உட்காந்து முழிச்சுட்டு கிடக்காய்ங்க. நானும் ஒரு தம் கட்டி பார்த்தேங்க. ஒரு 2, 3 வருஷமா வந்து சரி நாட்டு மக்களுக்கு நல்லது தான் சொல்லணும். வேற எதையும் சொல்லக்கூடாது. நான் இப்பயும் என்னால முடிஞ்ச வரைக்கும் நம்ம நல்ல விஷயங்கள பேசலாம். நமக்கு புடிச்ச விஷயங்கள் பேசலாங்கிறதுக்கு தான் வந்து YouTubeல உட்காந்துட்டு இருக்கிறது. ஆனா, புடிச்ச விஷயங்கள பேசினா மட்டும் எத்தன பேர் கேட்கறீங்க? எவனா ஒருத்தன் வந்து அடிச்சு புடிச்சு ஒரு 4, 5 வருஷம் வந்து முட்டி மோதி ஃபேமஸ் ஆயிடுவான் YouTubeல. அவன் ஃபேமஸ் ஆன பிறகு அவன்கிட்ட நெறைய சப்ஸ்கிரைபர் வச்சிருந்தாங்கன்னா மட்டும் தான் அவன் சொல்ற கருத்து சரி. நம்ம சொன்னா சரியில்ல. வெறும் இப்போ திடீர்னு ஒரு அநியாயத்த பார்த்து ஒருத்தன் வந்து பொங்குறான். பொங்குன உடனே அவன் வந்து அத பத்தி கமெண்ட் பண்ணணும்னு சொல்லி YouTubeல உட்காந்து பேசுறான். அவனுக்கு சப்ஸ்கிரைபரே இருக்க மாட்டாங்க. ஆனா உண்மையா அவன் பேசுறதா இருக்கட்டும். அவன போய் நம்ம வைரல் பண்ணிடுறோமா? மாட்டோம். அதான் இங்க வந்து நெறைய பேர் வந்து YouTubeக்குள்ள வராமையோ, இல்ல சமூக ஊடகத்துக்குள்ள பாசிட்டிவான விஷயங்கள் கிடைக்காம இருக்கிறதுக்கு உண்டான காரணமே அதுதான். ஒரு டைட்டில் போடணும்னா கூட நெகட்டிவா போட்டா தான் நீங்க பார்க்குற மனநிலைக்குள்ள தான் இருக்கிறீங்க. அப்புறம் எப்படி பாசிட்டிவான ஒரு விஷயத்த போடுவாய்ங்க? உண்மைய போட்டு இங்க சம்பாதிக்க முடியாது. எந்த துறையிலயுமே. அதே மாரி உண்மைய அப்படியே காட்டி, உண்மைய இன்ட்ரெஸ்ட்டா இல்லாம காட்டுனோம்னா, அத எப்படி சொல்றேன்னா, நெகட்டிவ் கமெண்டோட ஒரு உண்மைய காட்டலைன்னா, இங்க நீங்க பார்க்கிறதே கிடையாது. இப்ப கள்ளக்குறிச்சியில வந்து ஆ வந்து 50 பேர் இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற செய்தி எல்லாத்துக்கும் வந்துச்சுல்ல. ஒவ்வொரு நியூஸ்லயுமே அட் அ டைம்ல ஒரே மாரி வந்தது நீங்க பார்த்துருக்கீங்களா? ஒண்ணு 32மா,
ஒருத்தங்க 35 ஒருத்தர் 40 ஒருத்தர் 42 யாருமே ஒரே செய்தியை போட்டுறக்கூடாது அப்படிங்கிறது தெளிவாக இருப்பாங்க. கடைசியாக எத்தனை பேர் இறந்து போயிருக்காங்க நிற்கும் போது தான் மொத்தமாக வரும். அது வரைக்கும் ஆளுக்கு ஒரு நம்பர் போட்டிருப்பாங்க. தேர்தல் முடிவும் அதே மாதிரி தான். ஒரே மாதிரி தேர்தல் முடிவு வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல பார்த்துருக்கீங்களா? இருக்கவே இருக்காது. ஒருத்தங்க 90 தொகுதியுமா ஒருத்தர் 100 தொகுதியுமா அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இது ஒரு தொழில் போட்டியாக மாறி போச்சு. தொழிலுக்காக நடக்கிற இடத்துக்குள்ள வந்து நீங்கள் நீதி நேர்மை நியாயத்தை பேசாதீங்க. யூஸே இல்லை. அதே மாதிரி இந்த சினிமாக்காரங்கெல்லாம் சில பேர் வந்து கருத்துக்களை சொல்லிட்டு இருந்தாங்க போன ஆட்சியில் இருக்கும்போது. இப்போ யாருமே கருத்து சொல்லின்னு சொல்லும்போது எனக்கு முதல்ல ரொம்ப கோவம் வந்துட்டு கிடந்தது. அதுக்கப்புறம் தான் புரிஞ்சுக்கிட்டேன். அவங்க அப்படித்தான் சந்தர்ப்பவாதிகள் தான். தன்னுடைய தொழிலையும் தன்னுடைய சம்பாத்தியத்தையும் காப்பாற்றிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க ஒவ்வொரு கட்சிக்கிட்ட நிற்கிறாங்க. ஆனால் அதை நேரடியாக சொல்லிவிட்டே நிற்கலாம். நான் இந்த கட்சிக்கு தான் நிற்கிறேன், நான் இவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணி நிற்கிறேன், நேரடியாக சொல்லிவிட்டே நிற்கலாம். அவங்களும் செய்ய மாட்டாங்க. அவங்க நம்மளை புரிஞ்சுக்கிட்டாங்க. நம்ம மக்கள்கிட்ட குழப்பத்தை மட்டும் ஏற்படுத்தி ஒரு கான்ட்ரவர்சி உருவாக்கிட்டே போதும். நம்ம அடிச்சுக்கிட்டு கிடப்போம், அவங்க வந்து கொண்டாடிட்டு கிடப்பாங்க. ஊர் 2 பட்டா கூத்தாடி கொண்டாட்டம்னு சொல்லுவாங்கல்ல. மக்கள் 2 பட்டாங்கன்னா அவங்களுக்கு தான் கொண்டாட்டம். நம்ம 2 ஆகி போய் நமக்குள்ளே 2 பேர் சண்டை போட்டுக்கிட்டு இந்த படம் கலெக்ஷன் கம்மியாக வந்துருச்சு, அந்த படம் கலெக்ஷன் அதிகமாக வந்துருச்சுன்னு நம்ம அடிச்சுட்டு இருக்கோம். அங்கே ப்ரொடியூசர் 2 எல்லாருமே ஜாலியாக தான் இருக்கான், நடிச்சவன் எல்லாருமே ஜாலியாக தான் இருக்கான். ஆனால் ஆடியன்ஸ் தான் அங்கே அடிச்சுக்கிட்டு இருக்கான். புரியுதுங்களா? முதல்ல போட்டி எங்கே இருந்துச்சு தெரியுமா? 2 நடிகர்களுக்குள்ளே இருந்துச்சு, 2 அரசியல் கட்சிகளுக்குள்ளே இருந்துச்சு, 2 அரசியல்வாதிகிட்ட இருந்துச்சு. இப்போ அப்படி இல்லை. அரசியல்வாதியோட தொண்டர்களுக்குள்ளே 2ஆக பிரிஞ்சுக்கிட்டு சண்டை, அதே மாதிரி வந்து நடிகர்களுக்குள்ள 2ஆக பிரிஞ்சுக்கிட்டு சண்டை, இப்படி எல்லாமே பிரிஞ்சு சண்டையாகி போச்சு. யாராவது ஒருத்தவங்களோட கமெண்ட் நாடு இருக்கிற நிலைமையில இதெல்லாம் தேவையான ஒரு கமெண்ட்டை பார்த்தா எனக்கு அப்படியே மண்டையெல்லாம் சூடாகுது. நாடு இருக்கிற நிலைமையில எதையுமே செய்யக்கூடாதுன்னா என்னதான் செய்வேன்? உனக்கு என்னதான் செய்யணும்? உங்களுக்கெல்லாம் என்னதான் செய்யணும்? நீங்கள் யூடியூப் வீடியோவில் ஒரு நயன்தாராவுக்கு குழந்தை பிறந்ததை பற்றி ஒரு செய்தி போட்டிருக்கான். ஆமாம், இது நாட்டுக்கு ரொம்ப முக்கியம். அவங்களுக்கு முக்கியம்பா. சினிமா செய்தி பேஜுக்கு அது முக்கியம்பா. நயன்தாராவோட வாழ்க்கைக்கு அது முக்கியம்பா. நயன்தாரா வந்து என்ன குழந்தை பிறந்ததை வந்து இன்ஸ்டாகிராமில் போட்டிருக்காங்க. அதை தூக்கி செய்தியை போட்டு ஆகணும்னு சொல்லி நயன்தாரா வந்து என்ன எல்லாத்துக்கும் அடம் முடிச்சாங்களா? அவங்க செய்தி போடுறாங்க, சம்பாதிக்கிறாங்க. நீ அதுக்காக உட்காந்து அதுக்கு நீ வயிறறிஞ்சு என்ன பண்ண போறேன்னு தெரியல. இப்போ யாரோ ஒரு ஆக்டர் வந்து பார்த்தீங்கன்னா 200 கோடி 250 கோடி சம்பளம் வாங்குறாங்கன்னா அதை பார்த்துட்டு 250 கோடி சம்பளம் வாங்க, நீங்கள் என்ன நாட்டுக்காக கொடுக்க போறீங்க? எதுக்கு கொடுக்கணும் நாட்டுக்கு? நீ வாங்குற 20,000 சம்பளத்தையும் 1 லட்ச ரூபா சம்பளத்தை தூக்கி நாட்டுக்கு கொடுக்குறியா? அப்போ அவங்க மட்டும் எதுக்கு கொடுக்கணும்னு எதிர்பார்க்குற? அவனும் உழைச்சி தானே சம்பாதிக்கிறான், உன்கிட்ட பிடுங்கி சம்பாதிக்கலையே. நம்ம வந்து படம் பார்க்க போகிறோம், 190 ரூபா காசு கொடுக்குறோம், காசு கொடுத்து படம் பார்க்குறான், வீட்டுக்கு வந்துடுறான், நல்லா இருக்குது நல்லா இல்லைங்கிற ரிவ்யூ சொல்லிடுறோம், அதோட முடிஞ்சு போச்சு இல்லை? நமக்கு ஒரு ஆக்டருக்கு இடைப்பட்ட மிகப்பெரிய ரிலேஷன்ஷிப் என்ன? தேட்டர் தான். தேட்டரில் போய் படம் பார்க்குற, காசு கொடுக்குற, படம் பிடிக்கலைங்கிற கருத்து சொல்கிற, விட்டுற. அவங்க அதை தான் எதிர்பார்க்குறாங்க. உன்னை தேட்டருக்கு வர வைக்கணுங்கிறது மட்டும்தான் அவங்களோட டார்கெட்டு. அவ்வளோதான், அந்த வேலையை அவங்க செய்கிறாங்க. அதுக்காக வந்து எடுத்தோடனே வந்து சினிமாக்குள்ளே வந்தோடனே வந்து ரஜினி சாருக்கு 250 கோடி சம்பளம் ஊற்றுட்டாங்களா? இல்லை விஜய்க்கு வந்து 100-150 கோடி சம்பளம் ஊற்றுறாங்களா? கிடையாது. ஆரம்பத்தில் எல்லாமே கம்மி தான். மொதல் படத்தோட சம்பளம் 500 ரூபா தான் சம்பளம் ரஜினி சாருக்கு. அவர் இப்போ 250 கோடி சம்பளம் வாங்குறாருன்னா அப்போ அந்த 250 கோடிக்கு எவ்வளோ கஷ்டம் இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. ஒவ்வொருத்தரும் என்கிட்ட இந்த மாதிரி கேள்வி கேட்கும்போது வார்த்தை என்ன தெரியுமா நான் கேட்பேன்? நம்ம கையில் ஒரு 25,000 ரூபாயிலேருந்து 1 லட்ச ரூபா வரைக்கும் வருமானம் வரத்துக்கே நம்மளுக்கு இத்தனை கஷ்டங்களை வந்து வாழ்க்கையில் சந்திக்க வேண்டியது இருக்குது. அப்போ 250 கோடி கையில் காசு வரணும், ஒரு படத்துக்கு சம்பளமாக வரணும்னா அப்போ எவ்வளோ கஷ்டம் இருந்திருக்குன்னு எவனோ ஒருத்தன் யோசிக்கிறீங்களா? அதை பற்றி எவனோ ஒருத்தன் பேசுகிறீங்களா? ஏன் அதெல்லாம் பேச மாட்டேன்றீங்க? ஏன்னா அதை பேசுனா நம்ம வந்து லைஃப்பை புரிஞ்சு போயிடும். அதெல்லாம் நம்ம பேசக்கூடாது. ரஜினிகாந்த் ஒரு கண்டக்டர், அந்த ஆள் இப்படி சம்பாதிக்கிறாங்க. விஜய் வந்து வெறும் டான்ஸ் தான் தெரியுது, பெரிய பயங்கரமான ஆக்டர் கிடையாது. ஆனால் விஜய்க்கு போது எதுக்கு அவ்வளோ சம்பளம் கொடுக்குறாங்க? இதெல்லாம் வயிற்றெரிச்சல். நம்மளால செய்ய முடியலைங்கிற வயிற்றெரிச்சல், வேற ஒன்றும் கிடையாது. நம்ம உண்மையாக யாரை பார்த்து தெரியுமா கோவப்படணும்? அரசியல்வாதிகளை பார்த்து தான் கோவப்படணும். அவங்க மட்டும்தான் நம்மக்கிட்ட வாக்குறுதி கொடுக்குறாங்க. இவங்க ஒவ்வொரு ஹீரோவும் படம் பண்ணும்போது, ஒவ்வொரு ப்ரொடியூசரும் படம் பண்ணும்போது என்ன சொல்கிறாங்க? மக்கள் தான் எங்களுக்கு வந்து ஒரு முடிவு கொடுக்கணும், நாங்கள் வந்து ரொம்ப பெரிய உழைப்பை போட்டிருக்கோம், மக்கள் தான் முடிவு சொல்லணும் அப்படின்னு வந்து நிற்கிறாங்க. ஆனால் அரசியல்வாதிகள் என்ன பண்ணுறாங்க? அதே மாதிரி மக்கள்கிட்ட தான் வந்து நிற்கிறாங்க. ஆனால் அரசியல்வாதிகள் நம்மகிட்ட சேவை பண்ணுறதுக்காக வர்றாங்க. அவங்க மேலே கோவப்பட்ட ஒரு லாஜிக் இருக்குது. நீங்கள் சினிமாக்காரங்க மேலேயும் நம்மளை நம்பி தொழில் பண்ணிட்டு இருக்கவங்களை பார்த்து கோவப்பட்டால் என்ன பண்ணுறது? சேவை பண்ணணுன்னு உள்ளே வந்து சேவையே தொழிலாக மாற்றின அவங்கள பார்த்து கோவப்படாமல் வெறும் தொழில் மட்டும் பண்ண வந்தவங்களை பார்த்து கோவப்பட்டு என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனமும் கிடையாது. சினிமாங்கிறது ஒரு கலை. நீங்கள் வந்து 1947க்கு முன்னாடி வந்து பல படங்கள்லாம் அப்போ வந்துச்சு. என்னது சுதந்திர போராட்ட கருத்துக்கெல்லாம் எடுத்துகிட்டு படம் வந்துச்சு. அதை இப்போ உட்காந்து பண்ணால் எவன் கேட்பான்? இப்போ திருப்பூர் குமரனை பற்றி ஒரு படம் எடுத்தால் நீ பார்த்துருவியா? இல்லை வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து ரொம்ப ஃபேமஸான முத்துராமலிங்க தேவரை பற்றி ஒரு படம் வந்துச்சு, நீ பார்த்தியா? உடனே இது சொல்லிட்டேன்னு வைங்களேன், முத்துராமலிங்க தேவரோட ஜாதி தான் இவன்.
அதனால இவன் வந்து அந்த ஜாதிக்கு தான் சப்போர்ட் பண்றான். நான் காமராஜர் படமே எடுத்துக்க, என் பாரதியார் படம் எடுத்துக்க, அப்படியே பெரிய பிளாக் பஸ்டர் குடுத்துட்டீங்களா? என் பெரியார் படம் எடுத்துக்கங்க. நான் பல பேருக்கு உதாரணம் சொல்றதே பெரியார் படம் தான் சொல்லுவேன். தமிழ்நாடு வந்து பெரியார் இல்லாமல் தமிழ்நாட்டுல எதுவுமே நகராதுன்னீங்களே, பெரியார் படம் என்ன 100 கோடி கலெக்ஷன் வந்துச்சா? இப்ப டிஎம்கேங்கிற ஒரு கட்சி தான் பெரியாருடைய அந்த திகாலேருந்து பிரிஞ்சு வந்து திமுகவை நம்பி தான் இருக்கு. இப்ப திராவிட கொள்கையை தான் வந்து எல்லாருமே ஃபாலோ பண்றாங்கன்னு சொல்றாங்கல்ல. டிஎம்கேங்கிற கட்சிக்குள்ள 1 கோடி பேர் மெம்பர் இருக்காங்களே. 1 கோடி பேர் ரூ. 100 குடுத்து டிக்கெட் பார்த்து 1 கோடி பேர் எல்லா தொண்டரும் சேர்த்து. வெறும் தொண்டன் மட்டுமே படம் பார்த்திருந்தாலே 100 கோடி வருமானம் வந்திருக்கணும். ரூ. 100 டிக்கெட் போட்டு. வேணாம்பா. ரூ. 50 டிக்கெட் போட்டு பார்த்திருந்தா கூட 50 கோடி வந்திருக்கணும்ல. பெரியார் படம் ஏன் 10 கோடி கூட கலெக்ஷன் வரல? அப்ப பெரியாரிஸ்டே பெரியார பார்க்கறது இல்ல. அப்புறம் நீங்க என்ன நாட்டுக்கு பற்று உள்ளவங்கள பத்தி படம் எடுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க? இல்ல நாட்டு மேல அக்கறை வச்சு படம் எடுங்கன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. எப்படி எடுப்பாய்ங்க? நீ பார்க்க ரெடியா இருக்கியா? காந்தின்னு ஒரு படத்த ஹாலிவுட்ல வந்து ஒருத்தன் எடுத்து, அந்த படத்த இந்தியாக்குள்ள கொண்டு வந்து, அவன் ஆஸ்கார் வாங்கிட்டான் அப்படிங்கிறதுக்கு அப்புறமேட்டு இங்க டப்பிங் பண்ணதுக்கு அப்புறம் தான் படமே பார்க்குற. ஸ்லம்டாக் மில்லியனர்னு ஒரு படம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆஸ்கார் லெவலுக்கு போயிருச்சு. ஆஸ்கார் நாமினேட் ஆகுதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் டப்பிங் பண்ணதுக்கு அப்புறம் தான் இங்க பார்க்குற. அதுக்கப்புறம் தான் ஏஆர் ரஹ்மான் வந்து ஆஸ்கார் நாயகன்னு நீ பேசுற. இந்தியாவில் இருக்கிற எத்தனை படம் இப்போ லகான் படம்லாம் கொண்டு போனாங்க. அப்பெல்லாம் உட்காந்து இது மாதிரி பேசுனியா? லகான் படத்தை டப்பிங் பண்ணி தமிழில் உட்காந்து பார்த்தியா? பார்க்கலையே. ஏன் ஸ்லம்டாக் மில்லியனை மட்டும் பார்த்தேன்? ஏன்னா ஒருத்தன் வந்து ஒரு பெரிய சாதனையாளனோட படத்தை பார்க்கணுன்னா கூட அவன் முட்டி மோதி ஜெயிச்சதுக்கு அப்புறம் தான் நீ ஏற்றுப்ப. அப்போ அவனோட பயணத்தெல்லாம் நீ வந்து மதிக்க மாட்ட. அவன் மேலே ஏறி உட்காந்ததை பார்த்த மட்டும் தான் வயிறு எரிஞ்சிட்டு இருப்ப. அப்போ எப்படி வந்து உங்க மேலே அக்கறை வரும்? யாருக்குமே அக்கறை வராது. அவங்களோட வேலையை தான் செய்வாங்க. உண்மையாக சொல்கிறேனே, இப்போதைக்கு நம்ம லைஃப்ல வாழணும்னா, நம்ப என்ன ஒரு ஜேர்னி எடுத்துருக்கோமோ, அந்த ஜேர்னியில மட்டும் போயிட்டே இருக்கிறது மட்டும்தான் ஒரே வழி. அதில மத்தவங்கள வந்து நம்ம டிஸ்டர்ப் பண்ணாம போயிட்டே இருக்கணும். அது ஒண்ணு தான் இந்த நேரத்துக்குள்ள பண்ண வேண்டிய ஒரே வழி. அத தவிர்த்து, நம்ம மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லி உட்கார்ந்தவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, கூப்ல தான் உட்கார்ந்துருக்காங்க. ஹெல்ப் பண்ணுவாய்ங்க. அவங்களுக்கு என்ன தோணுதோ அத பண்ணுவாய்ங்க. தானம் அப்படிங்கிறது நம்மளுடைய மனசுக்கு புடிச்சு பண்றது. நீங்க எல்லாருமே பண்ணியிருக்காங்க. எல்லாருமே ஒவ்வொரு டைம்ல வந்து தானம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. விஜயகாந்த் சார்லேருந்து, ரஜினி சார்லேருந்து எல்லாருமே பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க என்ன தெரியுமா பண்ணுவாய்ங்க? இப்ப ஏதோ ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா, உடனே அதுக்கு வந்து அவங்க குரல் குடுக்கணும். அவங்களுக்கு வேற வேலை இல்லையா? அரசியல்வாதிங்க குரல் குடுக்கணும் எடுத்தோனே. அரசியல்வாதிங்க எல்லாமே குரல் குடுத்துட்டாங்களா? கள்ளக்குறிச்சி பிரச்சனையில எல்லா அரசியல்வாதிகளுமே போய் களத்துல நின்னுட்டாங்களா? எல்லாரும் நாட்டு மக்களுக்காக தானே போராட வந்திருக்காங்க. போயிட்டு வந்து எல்லாருமே களத்துல நின்னுட்டாங்களா? ஏங்க அவங்களுக்கு அதில வந்து கிட்டத்தட்ட இறந்து போனதில பல பேர் வந்து பட்டியலினத்து மக்கள்ன்றாய்ங்க. ஆனா அவங்களுக்கு ரெப்ரசன்டேட்டிவா இருக்க எத்தன பேர் போய் நின்னுட்டாங்க அங்க போய்? அவங்க வீட்டுக்கிட்ட போய் நிக்கலையே. ஏன்? பயம். அவங்களுடைய இருப்ப காப்பாத்திக்கிறதுக்காக அவங்க வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஸோ நம்ம கோவப்பட வேண்டிய இடம் எங்கேன்னு புரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம மத்த விஷயத்த பேசணுமே தவிர, வாய்க்கு வந்தெல்லாம் பேசி பிரயோஜனம் இல்ல. இது நான் யோசிச்ச விஷயம். மனசுல பட்டத நம்ம சொல்லி தானே ஆவணும். அதனால சொல்லிப்புட்டேன். உங்களுக்கு என்ன தோணுங்க? நீங்க கமெண்ட் எழுதிக்கங்க. வேற என்னங்க சொல்றது? இதுக்கு மேல அக்கறையா என்னத்த பேசுறதுன்னு எனக்கு தெரியல நண்பா. நீங்களே சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.